வெல்கம் டு டெக்னோ சின்டாக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இந்த டைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒரு கேள்வி இப்போ வரலாம். என்னன்னா, வாட் இஸ் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கூட கேட்கலாம். ஓகேவா? வாட் இஸ் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்? இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, சேஞ்ச் த கலர். ஓகே, சேஞ்ச் த கலர். எதுடைய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் which is going to be displayed on web page. அவ்வளோதான். ஓகேவா? இதான் ஜென்ரலாக நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, நான் அப்பர் கேஸ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் லோவர் கேஸ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணலாமா, எனக்கு வேணும் அப்படின்னா நன்னு கொடுக்கலாம். இதுதான் பேசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தவிர்த்து ஒன்று இருக்குது, அது பேர் இன்ஹெரிட். அவ்வளோதான். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னால் இவ்வளோதான். ஓகேவா? சரி, இதை நான் இனிஷியேட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது சின்டாக்ஸ் எனக்கு தெரியணும். ஓகே, சின்டாக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ எதுக்கு அப்ளை பண்ண போறியோ அந்த எலமெண்ட், அதை என்ன டேர்மில் சொல்லுவோம்னா செலக்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த செலக்டாருக்கு வேண்டிய ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கணும். என்னன்னா, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ. ரைட்? இதுதான் உங்களுடைய சின்டாக்ஸ். செலக்டார், அது பேராகிராஃப் டேகாக இருக்கலாம், இட்டாலிக்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். சரியா? ஹெட்டிங்காக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து இதுதான் வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நம்ம டெமோ போகலாம். ஓகே, டெமோ போகிறதுக்கு ஜஸ்ட் நம்ம விஎஸ் கோட் போயிடுவோம். ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைலுக்கு ஒரு பேர் வைப்போம், டெக்ஸ்ட் transform.html அப்படின்னு வைப்போம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைப்போம் அப்படின்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வச்சிருவோம். ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதனால ஸ்டைல் டேக் யூஸ் பேராகிராஃப் டேக்ல. ஓகே, ஸோ இதோட நேம் கொடுப்போம், வெல்கம் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இதுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே, ஸ்டைல் ரைட். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், இது கேபிட்டலைஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இதுதான் ஒன்று. இப்போ இதையே நான் என்ன கொடுக்க போறேன்னா அப்பர் கேஸ். பாருங்க, எல்லா கேரக்டருமே கேபிட்டலைஸ் ஆயிடுச்சு, கேபிட்டல்ல மாறிடுச்சு. நெக்ஸ்ட் லோவர் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே எனக்கு ஸ்மால் கேஸ்ல ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நன். பை டிஃபால்ட்டாக நம்ம அது கொடுத்தோம்னா அதான் இங்கே இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா இன்ஹெரிட். ஓகே, இன்ஹெரிட். ஸோ இன்ஹெரிட் அப்படின்றது என்னன்னா, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு divன்னு ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்றேன். div கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம்.
இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். இது பேரண்ட் இல்லையா, அதனால கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துப்போம். சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு சைல்டுன்னு கொடுத்துப்போம். இதுக்கு நேம் சைல்டுன்னு கொடுத்துப்போம். சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கிளாஸில் கொடுத்தோம் அப்படின்னா டாட் பேரண்ட். ஓகே, இப்போ இது எனக்கு நன் ஒன்றுமே வரல. இதை நான் என்ன பண்ணுறேன்னா பேரண்ட்டை மட்டும் அப்பர் கேஸில் மாற்ற சொல்கிறேன். அப்பர் கேஸ். டன். ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னா சைல்டு அப்படின்னு கொடுக்குறேன். டாட் சைல்டுன்னு கொடுத்துட்டு லோவர் கேஸ் கொடுக்குறேன். இப்போ லோவர் கேஸ் மாறிடுச்சு. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும், அவுட்புட் ஆக்சுவலாக என்ன வரணும், ஸோ என்ன வரணும், எனக்கு லோவர் கேஸ் கீழே இருக்கிறது வந்து கீழே இருக்கிறது வந்து லோவர் கேஸ் கொடுத்ததுனால ரீசெண்டாக கொடுத்தது மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு நம்ம அந்த கஸ்கேடிங் ரூல் படி. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா இன்ஹெரிட்டுக்கு. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ல என்ன நான் கொடுத்தனோ அது அப்படியே இங்கே வரும். கேபிட்டலைஸ் கொடுத்தோன்னா கேபிட்டலைஸ்ல இருக்கும். இல்லை லோவர் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னா லோவர் கேஸில் இருக்கும். இல்லை எனக்கு அப்பர் கேஸில் தான் வேணும் அப்படின்னா அப்பர் கேஸில் இருக்கும். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம பார்த்தது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நன், கேபிட்டலைஸ், இன்ஹெரிட். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் ஒரு பெட்டரான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் மை சேனல் டெக்னோ சின்டாக்ஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ப்ராஜெக்டில் அப்ளை பண்ணுங்கள். ஹாப்பி கோடிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.